வணக்கம். வேளாண் துறையில் நம்முடைய நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு பார்க்கலாம். உடுமலை நாராயணன் கவி எழுதிய கலைவாணர் பாடிய புகழ்பெற்ற பாடலில் உள்ள வரிகளை பார்ப்போம். நெல்லு குத்த மாவரைக்க நீர் இறைக்க மெஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அடுக்க அதுக்கு ஒரு மெஷினு, கொல்லைப்புறத்தில் குழாய் வைக்கணும், குளிர் மிஷினும் கூடவே வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். இந்த பாடலில் உள்ள வரிகள் அனைத்துமே இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. வேளாண் துறையில் புதிய அத்தியாயம் தொடங்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்போது எல்லா துறைகளும் தொழில்நுட்பமாகி வருகிறது. வர்த்தகம், கல்வி, மருத்துவம் சார்ந்து நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் தெரியும் அளவுக்கு வேளாண் துறையில் நடந்து வரும் மாற்றம் பொதுமக்களின் கவனத்துக்கு பெரிதளவில் வருவதில்லை. அதற்கு அடிப்படையான காரணம், துறைகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு கலந்ததாகவும் நேரடியாக தொடர்புடையதாகவும் இயந்திரமயமாக்கல் உழவு மற்றும் அறுவடையில் மனித உடல் உழைப்பை குறைத்து நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. அறுவடையின் தரம் மற்றும் துல்லியத்தை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் உதவுது. செயற்கை தொழில்நுட்பங்கள் தாவரங்களில் ஏற்பட்டிருக்கும் நோய் பாதிப்பு, பயிர்களின் ஊட்டச்சத்து பாதிப்பு ஆகியவற்றை கண்டறிய, களைகளை கண்டறிந்து எந்த களைக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்வது உள்ளிட்ட பணிகளுக்கு செயற்கை தொழில்நுட்ப சென்சார்கள் உதவுகிறது. வேளாண் செயல்பாட்டுக்கு ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது முதல் பயிர்களின் தன்மையை ஆய்வு செய்வது வரையில் ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ட்ரோன் எனப்படும் சிறிய அளவிலான பறக்கும் இயந்திரம் இந்தியாவில் முன்பு இராணுவத்தில் கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அது வேளாண்மை, கட்டுமானம், மருத்துவம், இ-காமர்ஸ் என பல்வேறு துறைகளில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. வேளாண் துறையில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க, பயிர்களின் நிலையை அறிந்து கொள்ள, கட்டுமான துறையில் நிலம் அளவிட, கட்டுமான பணிகளை ஆய்வு செய்ய, இ-காமர்ஸ் துறையில் பொருட்களை விரைவாக விநியோகம் செய்ய ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை ட்ரோன் செயல்பாடுகளின் மையமாக மாற்றும் இலக்கில் மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டுள்ளது. ட்ரோன் தயாரிப்பையும் அது தொடர்பான சேவைகளையும் ஊக்குவிக்க திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் ட்ரோன் தொழில்நுட்ப தொடர்பாக இந்தியாவில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி வருகிறது. குறிப்பாக ட்ரோன் உருவாக்கம், ட்ரோன் மென்பொருள் பொறியாளர், ட்ரோன் பைலட், ட்ரோன் டேட்டா நிபுணர் உள்ளிட்ட பிரிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த ட்ரோன் உருவாக்கம் இந்தியாவில் பல புதிய நிறுவனங்கள் ட்ரோன் தயாரிப்பில் களமிறங்குகின்றன. உள்நாட்டு நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களும் ட்ரோன் தயாரிப்பு சார்ந்து இந்தியாவில் முதலீடு செய்கிறது. அந்த வகையில் ட்ரோன் வடிவமைப்பு, தயாரிப்பு மற்றும் அசம்பிள் ஆகிய பிரிவுகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகிறது. ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், ரொபாட்டிக்ஸ், மின்சாரம் மற்றும் மின்னணு உள்ளிட்ட பொறியியல் படிப்பு முடித்தவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இதில் மென்பொருள் பொறியாளர் ட்ரோன் முதன்மையாக தரவு சேகரிப்பு பணிகளுக்கு பயன்படுவதால் ஒவ்வொரு துறைக்கும் ஏற்ற வகையில் அதற்கான மென்பொருளை உருவாக்க வேண்டியது அவசியமாகிறது. ட்ரோன் இயக்கம் தொடர்பான மென்பொருள் பொறியாளர்களுக்கும் தேவை அதிகரித்துள்ளது. ட்ரோன்களை இயக்குபவர்கள் ட்ரோன் பைலட் என்று அழைக்கப்படுகின்றனர். தற்போது பல்வேறு துறைகளில் ட்ரோன் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் ட்ரோன் பைலட்டுகளுக்கு மிக பெருமளவில் வேலைவாய்ப்பு உருவாகி வருகிறது. ட்ரோன் மூலம் பெறப்படும் தரவுகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை பயன்பாட்டுக்கானதாக மாற்ற வேண்டும். இதற்கு தரவு ஆய்வில் நிபுணத்துவம் கொண்டவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமாகிறது. அந்த வகையில் தரவு பகுப்பாய்வு நிபுணர்களுக்கு ட்ரோன் துறையில் வேலைவாய்ப்பு உள்ளது. இந்தியாவில் 1,00,000 ட்ரோன் பைலட்டுகள் தேவைப்படுவதாக சமீபத்தில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் ட்ரோன் பைலட் பயிற்சி மையங்கள் உருவாகி வருகிறது. ட்ரோன் பைலட் சான்றிதழ் ஏன் அவசியம் அப்படின்னா, எப்படி சாலையில் வாகனங்கள் ஓட்ட ஓட்டுநர் உரிமம் அவசியமோ அதுபோலவே ட்ரோன் இயக்கவும் உரிமம் அவசியம். இன்னும் சில ஆண்டுகளில் வானில் ட்ரோன்கள் அதிக எண்ணிக்கையில் பறந்து கொண்டிருக்கும். எனவே அதை இயக்குவதற்கு முறையான தகுதி அவசியம். அதற்காக தற்போது ட்ரோன் பைலட் பயிற்சி வழங்கப்படுகிறது. 2 கிலோவுக்கு மேல் எடையுள்ள ட்ரோன்களை இயக்க ட்ரோன் பைலட் உரிமம் பெறுவது கட்டாயம். இந்த உரிமம் இருந்தால் மட்டுமே வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு ஒருவர் ட்ரோனை இயக்க முடியும். எனவே ட்ரோன் பைலட்டாக ஆக விரும்புவர்கள் அதற்கான பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து முறையாக பயிற்சி பெற்று சான்றிதழ் பெறுதல் வேண்டும். இதுக்கு அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா, 18 முதல் 65 வயது வரையில் உள்ள எவரும் இந்த பயிற்சியை பெறலாம். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பாஸ்போர்ட் வைத்திருத்தல் வேண்டும். பயிற்சி பெறுபவருக்கு குற்ற வழக்குகளில் தொடர்பில்லை என்பதை உறுதி செய்தல் வேண்டும். பாஸ்போர்ட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் பயிற்சியை விரும்புபவர்கள் அதை எந்த சட்டவிரோத பணிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் அரசு ட்ரோனுக்கான பயிற்சியை டிஜிசிஏ அனுமதி பெற்றிருக்கும் நிறுவனங்களில் பயில்வதுதான் மிகவும் சிறந்தது.
இந்த பயிற்சி எத்தனை நாள்னா 7 முதல் 10 நாட்கள் மொத்த பயிற்சி காலம். பயிற்சியில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு டிஜிசிஏ சான்றிதழ் வழங்கப்படுகிறது. என்னென்ன துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஊடகத்துறையில் ஆரம்பித்து வேளாண் துறை, சர்வே, மேப்பிங், வன மேலாண்மை, நீர் மேலாண்மை, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு என பல்வேறு பணிகளில் ட்ரோன் பைலட்டுகளுக்கு நிறைய தேவை உள்ளது. நாட்டின் முதுகெலும்பாக உள்ள வேளாண் துறையில் ட்ரோனின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. அந்த வகையில் இந்த ட்ரோனை விவசாயத்திற்கு பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவோம். நன்றி.